ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யூடியூப்பில் ஒரு பிரதர் அவர் 30 இயர்ஸ் ஆகுது. 30 இயர்ஸ் நான் பே பண்ணணும் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில். அது டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. இன்கேஸ் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ன போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸினுடைய பாலிசியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் பார்க்க போகிறோம், அதோட பெனிஃபிட் பார்க்க போகிறோம், அதனுடைய நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்ம பண்ணுறத பார்க்க போகிறோம், எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு இருக்குது அதனுடைய பிளான்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஆக்சுவலாக என்னென்னா மல்டிபிள் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, என்டோமினன்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, கன்வெர்டபிள் ஹோல்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஆன்டிசிபேட்டரி டவுன் இன்சூரன்ஸ் இருக்குது, ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, சைல்ட் பாலிசி இன்சூரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டவுன்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி தான், அதுதான் பிஎல்ஐ சொல்லிட்டு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது யார் யாருன்னா எலிஜிபிள் இருக்குது, ஹூ கேன் அப்ளை, யார் யாருன்னா இது நம்ம அப்ளை பண்ணலாம் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோட பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஆர்கனைஸ்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா டிகிரி ஹோல்டர் பண்ணலாம். இன்கேஸ் என்கிட்ட டிகிரிலாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ரூரலில் ஆர்பிஎல்ஐன்னு சொல்லிட்டு இருக்குது, ரூரல் போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ், அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு டிகிரி தேவையில்லை. அதுக்கு அஷ்யூர் அமௌண்ட் 10 lakhs வரைக்கும் நீங்கள் அது அஷ்யூர் அமௌண்ட் அவ்வளோதான். இதே போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் 2 இருக்குது, ஒன்று 10 lakhs இருக்குது, ஒன்று 20 lakhs இருக்குது. உங்களுக்கு அது எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னா ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். இதுதான் கன்ஃபார்மாக இதெல்லாம் வேணும். இது நீங்கள் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது எதுக்காக நம்ம போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும், எதுக்காக நம்ம இதை சூஸ் பண்ணணும், அது ட்ரஸ்டட் கவர்மெண்ட் அது இன்சூரன்ஸ். நம்ம ப்ரைவேட்டில் எப்போனா க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் பயம் இருக்கும். இதே கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பயம் இல்லை, அது ஒன்று. இது மோஸ்ட்டாக லாங் டேர்முக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டேர்மாக நீங்கள் பே பண்ணுறது, நீங்களே உங்களோட ஏஜும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இவ்வளோ எனக்கு வேணும்னு அதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எத்தனை வருஷம் பே பண்ணுறீங்கன்னா அதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது அஃபோர்டபுள் பிளான் அண்ட் போனஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. நான் ரொம்ப முக்கியமானது நமக்கு என்ன, நம்மளுடைய அஃபோர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த வருஷத்தில் எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே. அதோட போனஸ் பெனிஃபிட்டும் நான் சொல்கிறேன். சூட்டபுளாக இருக்கும், நம்மளுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவை. ஸோ அதுதான் சூட்டபிள் ஃபார் எலிஜிபிள் சேலரி அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஹவு இஸ் ப்ரீமியம் கால்குலேட், நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அது எப்படி கால்குலேட்னா ஏஜ், பாலிசி, அஷ்யூர் அமௌண்ட்டு, டைப் ஆஃப் பாலிசி, நம்ம என்ன டைப். ஆக்சுவலாக நான் ஒரு 6 டைப்ஸ் தான் சொல்லியிருந்தேன், அதில் நம்ம எந்த டைப் நம்ம எடுக்கிறோம் அதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லோன் இருக்கான்னு கேட்டால் எஸ், லோன் நமக்கு எலிஜிபிள் இருக்குது. குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்மாக நம்ம லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பிஎல்ஐ பாலிசியில் நமக்கு இது இன்கேஸ் நாமினி யாருன்னா டெத் ஆகிட்டாங்கனாலும் அதனுடைய ரிலாப்ஸிங் எல்லாம் ரினியூவல் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்க, அதனுடைய எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஐக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, அங்கே பிஎல்ஐ ஃபார்ம்னு சொல்லிட்டு கேளுங்க. பிஎம்ஏ ஃபார்ம் கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லைனா நான் டிகிரினா முடிக்கலைனாலும் ஆர்பிஎல்ஐ ஃபார்ம் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதை விசிட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கி அந்த ஃபார்மை அங்கேயே கூட ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்வயர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடணும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோஸு, இது எல்லாமே நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதனுடைய ஸ்லிப்பும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கி நமக்கு ஒரு புக்ஸ் கிடைக்கும். அந்த புக்கு 1 month கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் பே பண்ண பிறகு ஒரே ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் நான் வீடியோ பிபிஎஃப் அக்கௌண்ட் போடுவேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய பிபிஎல்ஐ டாக்குமெண்ட்டும் நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பிஎல்ஐ டாக்குமெண்ட்டும் நான் காட்டுறேன். இதனோட போனஸ் பெனிஃபிட் என்னென்ன டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிஎல்ஐ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதர் நீங்கள் எல்ஐசியோ இல்லை நீங்கள் எதுவானாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கரெக்டான பாலிசியை நீங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் த ரைட் பாலிசி
டேர்ம் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்காக நம்ம வந்து கரெக்டானது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து நம்ம டைமுக்கு பே பண்ணிடணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தள்ளி பே பண்ணால் அது பெனால்ட்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாமினியோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட ப்ரூஃபாகவும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அது நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டு எப்படி எப்படிலாம் பே பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, எதெல்லாம் நம்ம குடுக்கல, எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து என்னென்ன ப்ராசஸ் டிலே ஆகும்னு சொல்லிட்டு, இன்கேஸ் வந்து நாட் அப்டேட்டிங் நாமினல் டீட்டெயில்ஸ் எதுவும் நம்ம அப்டேட் பண்ணலைன்னா, அது கிளைமிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், லாங்கர் டேட் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் எதுனா நம்ம இன்கரெக்ட்டா நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலோ, இல்ல மிஸ் பண்ணிட்டாலோ, எதெல்லாம் மிஸ் பண்ண ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் சொல்லிட்டு, நமக்கு 1 மந்த் கழிச்சு நமக்கு வந்து டெல்லிலேருந்து நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வந்து அது நம்ம வீட்டுக்கே வரும். இல்லன்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வைங்க. நான் 1 மாசம் கழிச்சு நான் வந்து வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் நான் பே பண்ணும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும், ஓகே. அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த பாலிசி டாக்குமெண்ட்ட கம்பல்சரி நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். அதுல பாலிசி நம்பர் குடுத்துருப்பாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில். இன்கேஸ் வந்து நீங்க இந்த பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு அந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணல. நான் அதுக்கு பத்தி நான் இன்னொரு அக்கவுண்ட் யூஸ் பண்றனாலும், நீங்க அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணாலுமே நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க இது ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ண மறந்துட்டீங்கனாலும், அதனுடைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி வரும். ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து நாமினியோ இல்ல பே பண்ணிட்டுருக்காங்கல்ல அஷ்யூர் அமௌண்ட்ஸ் கேண்டிடேட் அவங்க இன்கேஸ் இவங்க 2 பேர்ல யார் ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்களும் சரி, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இன்கேஸ் வந்து நான் இப்ப இன்கேஸ் வந்து நம்ம நான் பே பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து டெத் ஆயிட்டேன். என்னுடைய டெத் சர்டிஃபிகேட் என்னுடைய நாமினி வாங்கலனாலும் அதுவுமே ஏன்னா நாமினிக்கு நான் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட்ல இருக்கும். டெத் சர்டிஃபிகேட் இன்கேஸ் நான் இறந்துட்டாலும் டெத் சர்டிஃபிகேட் நான் வாங்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா? அது ஃபார் இதுக்காக. இன்கேஸ் வந்து அன்பேமெண்ட் ஓவர் டியூ ஆக்சுவலா வந்து 1 மாசம் கட்டல, இல்ல நான் 1 வருஷம் கட்டல, 2 வருஷம் நான் கட்டாம நான் விட்டுட்டேன்னா, அது பின்னாடி வந்து இது வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டு நம்ம கம்பல்சரி நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்ட்டா பே பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ போனஸும் சரி, பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்னாடி சூப்பரா சொல்றேன். அத நீங்க பார்த்தீங்கன்னாவே நீங்க ரெகுலரா கட்டுவீங்க. இன்கேஸ் வந்து நாட் இன்ஃபார்மிங் டீட்டெயில்ஸோ, இல்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதோ, இல்ல ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதோ, இல்ல மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதோ, இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கனாலும், இதெல்லாம் பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். இன்கேஸ் எது நீங்க சேஞ்ச் பண்ணாலும், நீங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எரர் இன் கிளைம் ஃபார்ம் ஓகேங்களா? இன்கரெக்ட் பர்சனல் டீட்டெயில் குடுத்திருந்தாலோ, இல்ல சிக்னேச்சர் வந்து தப்பா போட்டாலோ, மிஸ் ஆயிருந்தாலோ, இல்லன்னா அடிஷனல் வெரிஃபிகேஷன்ஸ்னால வந்து டிலே ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். இது இன்கேஸ் நான் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துட்டேன்னா, நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, அது அவங்க சைட்ல நமக்கு ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, இப்போ நம்ம வந்து 20,000 நான் வந்து பே பண்றேன். ஓகேங்களா? நான் 20,000 29 இயர்ஸ் ஏன்னா ஆக்சுவலா அந்த பிரதர் வந்து 30 இயர்ஸ் சொன்னாரு. நெக்ஸ்ட் பர்த்டே டேட்டுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 26/6/2096ன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த டைம் போட்டு நான் ஒரு 20 லேக்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். அப்போ அப்போ அவருடைய 31 இயர்ஸ் கணக்கு வச்சு 29 இயர்ஸ் அவர் பே பண்ணுவாரு. பாலிசி அப்புறம் மெச்சூரிட்டி வந்து அவருக்கு எப்போனா 29/7/2055 அப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் மந்த்லி பே பண்ணுறாங்கன்னா, ₹550 வந்து அவங்க 5,500 ரூப்பீஸ் அவர் பே பண்ணுற மாரி இருக்கும். எவ்வளோ மந்த்துக்கு அவர் பே பண்ணுவாங்கன்னா, ஆ 348 மந்த் வந்து அவர் பே பண்ணுற மாரி இருக்கும். ஓவராலா அவர் எவ்வளோ பே பண்ணியிருப்பார்னா, 66,000 வந்து அவர் பே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பர் இயருக்கு. இது வந்து பர் இயருக்கு நான் மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லியா இல்ல நான் 3 மாசத்துக்கு ஒரு நான் பே பண்றனாலும், இப்போ 16,460 ரூப்பீஸ் அவர் பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து எவ்வளோ மந்த்துக்கு பே பண்ணலாம் 116 மந்த் பே பண்ற மாரி இருக்கும். 116 மந்த் பே பண்ற மாரி இருக்கும். அந்த டைம் அவர் எவ்வளோ பே பண்ணியிருப்பார்னா வந்து, பர் இயருக்கு 65,840 ரூப்பீஸ் அவர் பே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா மந்த்லி பே பண்ணும்போது நமக்கு வந்து 66,000 ஆகுது. இதே 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணா நமக்கு வந்து 160 ரூப்பீஸ் நம்ம சேவ் பண்ற மாரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து ஆஃப் இயரா நான் இயருக்கே நான் 2 டைம்ஸ் மட்டும் நான் பே பண்றேன்னு சொன்னாங்கன்னா, 6 மந்த் ஒன்ஸ் 32,520 ரூப்பீஸ் அவர் பே பண்ணணும். ஓவராலா 2 தடவ பே பண்ணா அவர் எவ்வளோ பே பண்ணணும்னா 65,040 ரூப்பீஸ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா, 800 ரூப்பீஸ் அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இயர்லி நான் வருஷத்துக்கு ஒரு ஈடு தான் நான் என்னால பே பண்ண முடியும். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அஃபோர்டபிள் இருக்கு. சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, பர் இயருக்கு 64,000 அவங்க பே பண்ணா போதும். அது 29 இயர்ஸ்க்கு அவங்க பே பண்ணா போதும். வருஷத்துக்கு ஒரு ஈடு மட்டும்.
ஓகேங்களா. நான் ஆல்ரெடி 29 இயர்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால 29 இயர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணா ₹1040 பர் இயருக்கு வந்து அவங்க சேவ் பண்ணலாம். இதே மாரி அவங்க ம 29 இயர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா, ₹30,160 அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுவே வந்து அவங்க 6 மந்த் ஒன்ஸ் நான் பே பண்றனாலும் 58 இயர்ஸ் 50 மந்த் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா 29 இயர்ஸ்க்கு ஓவராலா வந்து ₹46,400 நம்ம சேவ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நான் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் பே பண்றேன். அப்போ வந்து நம்ம வந்து ₹160 நம்ம சேவ் பண்றோம்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஓவராலா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா, ₹18,560 நம்ம ஓவராலா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதனுடைய மந்த்லியா, இல்ல குவார்ட்டர்லியா, இல்ல ஹாஃப் இயர்லியான்னு சொல்லி இயர்லியான்னு சொல்லி நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் இன்ஸ்டால்மென்ட் வந்து நம்ம 3, 4, 8, 116, 58, 29 ஓகேங்களா. இது வந்து சம் அஷ்யூர் அமௌண்ட் வந்து நம்ம வந்து 20 லேக்ஸ் சொல்லியிருந்தோம். போனஸா நமக்கு அவங்க எவ்வளோ குடுப்பாங்கன்னா, 30,16,000 நமக்கு குடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெர்மினல் போனஸ் ஒண்ணு ஒரு ₹1,000 குடுக்குறாங்க. ஓவராலா மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மகிட்ட கைக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும்னா, 2055ல 7த் மந்த் 29 அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கையில கிடைக்கும்னா, 50,17,000 கிடைக்கும். ஆக்சுவலா அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க? 20 லேக்ஸ் மட்டும் தான் அவங்க கட்டியிருக்காங்க. போனஸாவே அவங்களுக்கு வந்து 30 லேக்ஸ் 16,000 வருது. அடிஷனலா வந்து இவங்க கரெக்ட்டா கட்டிட்டு வரதுனால டெர்மினல் போனஸ் ஒரு 1,000 குடுத்து, மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 50 லேக்ஸ் 17,000 வந்து அவங்களுக்கு 2055ல கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நான் வந்து அஷ்யூர் அமௌண்ட் 10 லேக்ஸ் வச்சிருந்தேன்னா, மந்த்லி வந்து 2750 நான் பே பண்ணணும். குவார்ட்டர்லியா வந்து ₹8,230 நான் பே பண்ணணும். ஹாஃப் இயர்லியா வந்து 16,260 நான் பே பண்ணணும். இயர்லியா வந்து 32,000 நான் பே பண்ணணும். ஓகேங்களா. அப்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னா வந்து நம்ம அஷ்யூர் அமௌண்ட் வந்து 10 லேக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். போனஸா எனக்கு வந்து அவங்க எவ்வளோ தராங்கன்னா 15 லேக்ஸ் தராங்க. 8,000 தராங்க. டெர்மினல் போனஸா வந்து எப்பயுமே ₹1,000 குடுப்பாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 25,09,000 கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இதில எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் இன்னும் டீட்டெயில்ஸா கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றேன். வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க் யூ.